பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்டவடு. எவ்வளவு அழகான திருக்குறள். இதை அன்ஷிதா சொல்கிறத கேட்கும்போது இப்போ மட்டும் திருவள்ளுவர் ஐயா உயிரோடு இருந்தார்னா அவருடைய எழுத்தான எடுத்து உன் கண்ணிலே குத்திருப்பாருன்ற மாதிரி தான் தோணுது. இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசலாமா? நம்மளோட வார்த்தையால் காயப்படுத்துறதை பற்றி அன்ஷிதா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது டேய், அந்த காயப்படுத்துகிற முழு உருவமே நீ மட்டும்தானடா. நான் எல்லாத்தையும் ஃப்ராங்காக பேசுவேன், மூஞ்சிக்கு நேராக பேசுவேன் அப்படின்ற பேரில் எத்தனை பேர் அவங்க காயப்படுத்தியிருக்காங்க. அது நடிக்குது, இது நடிக்குது. இதுக்கு வேற என்ன தெரியும்? இந்த வீட்டில் நீ பெரிய நடிகை, மகா நடிகை, சுச்சு நடிக்காதடா அப்படின்னு எவ்வளோ பேசியிருப்பாங்க. ஒருத்தரை மனதளவில் எவ்வளோ காயப்படுத்திட்டு இந்த டைலாக்லாம் நீ சொல்கிறியே, தகுதியே இல்லாதவன்லாம் இதை பேசுகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் ஒருத்தன் குத்துறான் அப்படின்றதுக்காக அவன் குத்துறான், ஆனால் அவன் ஓப்பனாக வந்து குத்துறானே, அவனும் முதுகில் குத்துலையே. நீ முதுகில் குத்துனாலும் சரி, நெஞ்சில் குத்துனாலும் சரி, குத்துன வழி எல்லாருக்கும் இருக்கும். அதே தான் அவங்க இன்னைக்கு ராணுவத்தை ரொம்ப அழகாக சொன்னார். அன்ஷிதா ஒரு பிம்பம் வச்சுருக்காங்க, அந்த அன்புன்ற பிம்பத்தை வச்சு அவங்க ட்ராக் ஓட்டினாங்க அப்படின்னாரு இல்லையோ, சூப்பராக இருந்தது. பட் சேதன் அதை கொஞ்சம் மொக்க பண்ணி விட்டுட்டார். ஆனால் அதுதான் உண்மை. தான் வந்து ஒரு அன்பின் ஒரு ரூபம் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தன்னோட எத்தனையோ இடங்கள்ல மறைச்சி அந்த கேம் பிளேவெல்லாம் மாற்றி நான் அன்பானவ அப்படின்றத ஒரு ஃபேக் ட்ராமாஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் உட்காந்து இப்போ நம்மளோட அந்த பொறுக்கி விஷால் அப்படியே கதறர் போயிட்டாலே அப்படின்னு. ஏண்டா டேய், இங்கே இருக்கும்போது அவளை நினச்சி கதறுவேன், வெளியே போனால் அடுத்தவ இதே தானே உன் வேலை. என்னமோ இந்த அக்யூஸ்டும் வெளியே போயிட்டான்னு வைங்களேன், இன்னும் அந்த வீடு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அந்த ஃப்ராடு சேச்சி வெளியே போயிடுச்சு. எஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அடுத்ததாக முத்துக்குமரன் வந்துட்டு ராணுவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், இதுக்கு மேலே யாருக்கு ஓட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் சௌந்தர்யாவை தான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் கடினமாக ஒரு உழைப்பை போட்டு ஒரு டாஸ்க்கை சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருப்போம். பட் அவங்க ஒரே நிமிஷத்தில் என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்குன்றதே மாற்றி நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் தோணுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் இரிட்டேட் பண்ணுறாங்கன்றதை சொன்னார். ஆனால் பலரும் ராணுவ பேரை சொன்னாங்க. அவனுக்கு இனிமேல் ஓட்டு போடாதீங்க, அவன் எல்லாத்துலேயுமே தான் தெரியணுன்றதுக்காக ஏதோ ஃபேக்காக பண்ணிகிட்ருக்கான். நான் இந்த பால் போட்டால் ஸ்கோர் பண்ணிடுவேனா, அந்த பால் போட்டால் ஸ்கோர் பண்ணிடுவேனான்னு தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னாங்க இல்லையா. அண்ட் அதை சௌந்தர்யாவும் சொன்னாங்க, அவன் தெரியணுன்றதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சார், அவன் ஆர்டிஃபிஷியலாக இருக்கான் சார் அப்படின்னாங்க இல்லையா. அதை ராணுவ கேட்டுட்டு இருக்காரு முத்துக்கிட்ட. ஏன் முத்து அதெல்லாம் அவெல்லாம் முதல்ல சொல்லலாமா? அவள் இப்படி கிடையவே கிடையாது. அவங்க அம்மாவே வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் இவள் வீட்டில் இருக்கும்போது கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் ஃபேக்காக இருக்குன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் அவங்க தெரியணுன்றதுக்காக பண்ணும்போது நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னார். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்க எல்லாருமே அந்த ஒரு ஃபேக் ட்ராமாஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை எந்த இடத்துலையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. லைக் நான் அதை பண்ணினேன், என் கேரக்டர் நான் அதை பண்ணினேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளோட ராணுவ மாதிரி இதை நான் வேணும்னு வாலண்டியராக பண்ணேன், நான் தெரியணுன்றதுக்காக பண்ணேன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் எப்போதுமே எனக்காக ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேர்ளாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்ஷிதா நான் ஒரு பாசக்கார பறவை அப்படின்ற மாதிரி ஆகட்டும், பவித்ரா நான் ஒரு சைலண்ட் கேர்ள் அப்படின்னு தங்களுக்குன்னு ஒரு ஃபேஸை செட் பண்ணி அதை ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ராணுவ மட்டும்தான் தான் பண்ணுறதை சொல்லிடுறார். இப்போது எந்த ஒரு டாஸ்க்லையும் சரி, அது ஸ்கூல் டாஸ்கில் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு லவ் கான்செப்ட் ட்ரை பண்ணும்போது இவர் ஒரு கான்செப்ட், நான் சண்டை போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ மேனேஜர் டாஸ்க்லையும் சரி, ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து நம்ம போராட்டம் குரூப்பாக போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் அதில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சௌந்தர்யா வந்து என்னை தப்பாக சொல்லிட்டா, என்ன வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டா, நான் அதுக்காக சௌந்தர்யா கூட போராட்டம் பண்ண அப்படின்ற மாதிரி தன்னை தெரியப்படுத்திக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணார். ஆனால் அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவர் அது எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொல்கிறார், நான் இதை தான் பண்ண போகிறேன், நான் சுவாரஸ்யமாக அந்த இடத்துல தெரியணுன்றிருக்காங்க, நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்கிறார் இல்லையா, எல்லாருமே ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, அப்போ குழப்பருக்கு நான் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் இவரை அவரோட வாயை வச்சே தான் அவர் கெட்டு போகிறார். அதை வச்சு தான் எல்லாரும் இவர் ஈஸியாக அடிக்கிறாங்க. ஓகே, அவன் வேணும்னு பண்ணுறான், நம்ம பேசுகிற இங்கே ஒவ்வொரு வார்த்தைகளும் கணக்காகும் அப்படின்றது அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ உங்களோட வார்த்தையை வச்சு தான் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அது ராணுவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எல்லாருமே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தானே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறாங்க, இதில் நான் பண்ணுறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படின்றார். பட் முத்து அதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். இங்கே பாரு ராணுவ, நான் எல்லாருமே அவங்க தெரியணுன்றதுக்காக பண்ணுறாங்க, ஆனால் எந்த இடத்துலையும் ஒன்றை நீ தொலைச்சிடாத. இந்த பிக் பாஸ் கேம் ஷோ அப்படின்றது நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறது தான். ராணவா யாருன்னு காட்டு. அதை விட்டுட்டு ராணவுக்கு வராத ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து நான் சுவாரஸ்யமாக பண்ணுறேன்னு நீ ஆர்டிஃபிஷியலாக ஒன்று பண்ணுற இல்லையா, அது மக்களுக்கு பிடிக்காம போகும். ஆனால் ராணவ் சொல்கிறாரு, என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். உன்னால் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும்னா ஓகே, ஆனால் இந்த கேம் ஷோன்றது நீ யாருன்றதை காட்டுறதுக்கு தான். இப்போ நீ டாஸ்கில் ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக பண்ணுற, ஏதோ ஒன்று பண்ணுற கிறுக்குத்தனமாக, தட்ஸ் செகண்ட்
என்ட்ரி. ஆனால் ராணவ் என்ன பண்ணுறாருன்னு மக்கள் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. ஸோ உன்னோட சைட்லேருந்து நீ உன்னோட பாயிண்ட்டை காமி, அதை விட்டுட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று பண்ணி தொலைச்சிடாத அப்படின்ற மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. பட் ராணவுக்கு அது புரியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது என்னன்னா, நீங்கள் யாருன்னு நாங்கள் உங்களை பார்க்க தான் ஆசைப்படுறோம். நாங்கள் சீரியலில் ஒருத்தரை பார்க்குறோம். சீரியலில் வந்து இப்போ அன்ஷிதாலாம் சீரியலில் ரொம்ப நல்லவங்களாக நடிச்சிருக்காங்க. பவித்ராலாம் சீரியலில் ரொம்ப போல்டான பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அருண் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக சீரியலில் பார்த்துருப்போம். விஷாலை ஒரு நல்ல அண்ணனாக சீரியலில் பார்த்துருப்போம். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் இவன் யார், இவன் ரியல் ஃபேஸ் என்னன்றது நமக்கு தெரியுது. ஸோ அதை தான் நாங்கள் இங்கே பார்க்க ஆசைப்படுறோம். பட் ராணவ் அங்கேயும் வந்துட்டு ஒரு ஃபேக்காக நான் ஒரு டாஸ்கில் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னா ராணவ் யாருன்றதே தெரியாமல் போயிடும். அதை முத்து ஒரு நல்ல டைமில் அட்வைஸ் கொடுத்துருக்கார். இன்னும் டைம் இருக்குப்பா, உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்கார். பட் ராணவுக்கு அது புரியுமான்றது தெரியல. அண்ட் அடுத்ததாக சேதுனா டிக்கெட்டு ஃபினாலே அதை காமிச்சாரு. எஸ், அதை பார்க்கும்போது எல்லாரும் சார் அது எனக்கு தான் சார் அப்படின்னு கையை தூக்குனாங்க. கான்ஃபிடன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கேமும் அந்த மாதிரி விளையாடுங்க. ஏன்னா இந்த இது டிக்கெட்டு ஃபினாலே வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு இதுக்கு மேலே வந்து நமக்கு ஆடியன்ஸ் ஓட் பண்ணுவாங்களா இல்லையான்ற பயம் இல்லாமல் நீங்கள் விளையாட யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இது யார் எடுப்பாங்க அப்படின்னு. ரயான் வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கார், அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு. முத்துக்குமரனும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா முத்துக்குமரன் அண்ட் ரயான்குள்ளே நேற்று ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ ரயான் கேட்பாரு, இந்த டிக்கெட்டு ஃபினாலே அடிக்கிறவன் ஏன் யாரும் டைட்டில்ஸ் அடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிருப்பார். அப்போ முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு, அது டிக்கெட்டு ஃபினாலே அடித்தவன் டைட்டில்ஸ் அடிக்கல அப்படின்றது கிடையாது. டைட்டில் அடித்தவன் யாரும் டிக்கெட்டு ஃபினாலேக்கு ஒருவேளை டிசர்விங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த ஸ்டஃப் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அமையாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது எப்படின்றது தெரியாது. மேபி இப்போ கூட அது ஒருத்தர் மாறலாமே, டிக்கெட்டு ஃபினாலே அடித்தவனே வந்து வின்னர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்லா இருந்தது முத்தோட அந்த பாசிட்டிவ் தாட். மேபி முத்துவே அதை அடித்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பாப்போம் டிக்கெட்டு ஃபினாலே யார் அடிக்கிறாங்க, என்னென்ன சுவாரஸ்யங்களான டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.